மத்திய அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் டேப் 5 சார்பாக வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வார சென்ட்ரல் விஸ்டா டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the simple interest received on a sum for 5 years in is 2/5 of the sum. What is the annual rate of interest அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? SA equal to PNR by 100. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன சம் ஃபார் 5 years is 2/5 ஆஃப் த சம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா? 2/5 ஆஃப் த சம். சம்ன்றது இங்கே என்னது? பிரின்சிபல். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கான ரேஷியோ என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபலுக்கான ரேஷியோ. இந்த பிரின்சிபல் இங்கே கீழே வந்துச்சுன்னா 2/5. அவ்வளோதான். இந்த இது வரைக்கும் நீங்கள் போட்டாலே போதும். இது அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2 ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ? 5 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 5 இன்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ R by 100. ஓகே, இப்போ 5 இன்ட்டு 5 25. அப்போ 25 4s are 100. டேரெக்டாக அடிச்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நம்பராக அடிச்சுட்டு இருக்க வேண்டாம். எப்பயுமே கேல்குலேஷன் எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணிடணும். இப்போ என்ன வந்திருக்கு? 5 years 4. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2 into 4 ஈக்குவல் டு 8%. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 8%. ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. இதில் எதுவும் கஷ்டம் இல்லையே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இஃப் 72 binders can bind 720 books in 22 days, how many binders will be required to bind 660 books in 12 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன நார்மலாக இது என்னது? ஒர்க் பேஸ் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு அதுக்கான ஃபார்முலா என்னது? மென் டேஸ் ஹவர்ஸ் பை ஒர்க். இப்போ ஒர்க் சேமாக இருந்தால் நம்மளுக்கு மென் டேஸ் ஹவர்ஸ் அதை வச்சு மட்டுமே போட்டுடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு 2 ஒர்க். இங்கே ஒர்க் அப்படின்றது என்னது? அந்த 720 புக்ஸாக பைண்ட் பண்ணுறது தான் இங்கே ஒர்க்கு. அப்போ ஒர்க்குன்றது 720. அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? 1 men 1 days 1 h1 by work 1. அப்போ அதே மாதிரி ஈக்குவல் டு அவ்வளோதான். இது என்ன கொடுத்துருக்காங்களோ டேரெக்டாக இல்லை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இப்போ என்ன? 72 பைண்டர்ஸ். அப்போ பைண்டர்ஸ்ன்றது யார்? மென் தானே. அப்போ 72 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை? 22 days. ஹவர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ கொடுக்காதெல்லாம் போட தேவையில்ல, அப்படியே விட்டுடலாம். அப்போ ஒர்க் எவ்வளோ நம்மளுக்கு? 720 புக்ஸ் ஈக்குவல் டு மென் இங்கே எவ்வளோ? ஹவு மெனி பைண்டர்ஸ். அப்போ அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன நம்மளுக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் இன்ட்டு 660 புக்ஸ். 660ன்றது என்னது? ஒர்க்கு. அப்போ கீழே போடணும். இன்ட்டு 12 days. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 12. அவ்வளோதான். இதை வந்து அடித்து கொடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது எப்படி ஈஸியாக அடித்து கொடுக்குறது? ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுக்கணும் அப்படின்றது தான் பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், 72 720 இருக்கா? அப்போ இதை அடித்தா நம்மளுக்கு என்ன? டேரெக்டாக 10 வந்துடும். இப்போ இங்கேயும் 0 இருக்குது. அப்போ இதை அடிச்சிடலாம். வேறு என்ன அடிக்கலாம்? இப்போ இங்கே 12 இருக்குது, 66 இருக்குது. அப்போ 6 டேபிளாக அடித்தா ஈஸியாக இருக்குமா? இங்கே 6 டேபிளாக அடித்தா என்ன வரும்? 2, இங்கே 11. இப்போ இந்த 2வையும் இந்த 22வையும் அடிக்கலாமா? அடித்தா 11 டைம்ஸ். அப்போ என்னது? நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 121. ஏன்னா இங்கே 11 × 11 121. இப்போ நீங்கள் அடிக்கலாம். இதை அடிக்கலாம், எதை வேணாலும் அடிக்கலாம். இப்போ 12ஐயும் இதையும் அடிக்கலாம். பட் எதை அடித்தா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்துட்டு அதை தான் கேன்சல் பண்ணுவோம். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? 25% ஆஃப் 20% ஆஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 250. வாட் இஸ் த 35% ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த நம்பர்னு அவங்க சொல்லலை. ஏதோ ஒரு நம்பர் 25% ஆஃப் 20% ஆஃப் ஏதோ ஒரு நம்பர் ஈக்குவல் டு 250 அப்படின்ட்டாங்க. இப்போ இங்கே தான் நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சுச்சிங்க. ரொம்ப ஈஸியாக போடலாம். இல்லாட்டி 25% என்னது? 25/100 இன்ட்டு 20/100 அப்படி போட்டிருக்கணும். அப்போ போடாமல் நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ 25%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 1/4. 20%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 1/5. அவ்வளோ. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சுன்னு நீங்கள் டேரெக்டாக சம்மில் போட்டுடலாம். எப்படி போடலான்னா, இப்போ 1/4 ஆஃப் என்ன? மல்டிப்ளிகேஷன். 1/5 ஆஃப்
ஏன் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அது நம்மளுக்கு தெரியாது ஈக்குவல் டு அதுதான் வந்து எவ்வளோவா 250 இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ என்னது 4 × 5 20 அப்போ 20 × 250 அப்போ 250 × 20 எவ்வளோ 25 2s are 50 எத்தனை ஜீரோ கூட 2 ஜீரோ அப்போ எக்ஸுன்றது 5000 இப்போ இந்த 5000 அப்படின்றது தான் 100%. அப்போ என்ன கேட்குறாங்க 35% ஆஃப் தட் நம்பர் அப்போ 100% அப்படின்றது தான் 5000 அப்படின்னா 35% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும் இங்கேயும் 0 0 கேன்சல் ஆயிரும் அப்போ அடிச்சோன்னா எவ்வளோ 0 5 2 டைம்ஸ் 1750 வந்துருச்சா ஓகேவா எந்த டவுட்டும் இல்லையே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஓகே இந்த சம் பாருங்க. There are 44 mangoes, 121 bananas and 11 apples. They have to be arranged in several rows in such a way that every row contains equal number of fruits and each row contains fruit of one type அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ரோ. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நீங்கள் 44 மேங்கோஸ் 121 பனானாஸ் 11 ஆப்பிள்ஸ் இருக்கா இது ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் எடுத்துடணும். ஹெச்சிஎஃப் எடுக்க தெரியுங்களா 44 121 11 இது ஹெச்சிஎஃப் என்னது இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவா இருக்குது 11 தான் இருக்கும். அப்போ என்ன 4 11 1 இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ண முடியுமா ஹெச்சிஎஃப்னா அவ்வளோதான். இது இப்போ எல்சிஎம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்கணும். ஹெச்சிஎஃப்னா அவ்வளோதான். அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்னது 11. இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஈச் ரோ கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 44 மேங்கோஸ் 121 பனானாஸ் 11 ஆப்பிள்ஸ் இருக்கா அப்போ நம்ம ஹெச்சிஎஃப் எவ்வளோ 11. இதை அப்படியே டேரெக்டாக டிவைட் பண்ணிடணும். அப்போ 44 divided by 11 எவ்வளோ 4 121 divided by 11 equal to 11 11 by 11 equal to 1. இப்போ இதெல்லாம் என்னது ஃப்ரூட்ஸ் கணக்கு. அப்போ எவ்வளோ 4 11 1 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4 + 11 + 1 எவ்வளோ 16. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனைனா 16 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The ages of 7 men in a cricket team are 26, 25, 21, 29, 24, 28, 22. What is their average age அப்படிங்கிறாங்க. இப்போ நார்மலாக நம்ம ஆவரேஜ்னு எப்படி பண்ணுவோம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும். 26 + 25 + 21 + 29 + 24 + 28 + 22 டிவைடட் பை 7. இப்போ என்னது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் அதோட ஆவரேஜ் ஏஜ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இன்னொரு சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னா இப்போ என்ன மாதிரி பாருங்களேன் 20 பேஸாக வச்சு தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஏதாச்சும் ஒரு பேஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ பேஸ் நம்ம என்ன எல்லாமே 20யோட கொஞ்சம் கூட இருக்கா 26 25ன்னு அப்போ நம்ம பேஸ் என்ன எடுத்துக்கலாம் 20ன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கான்செப்ட் என்னென்னா நம்பர்லேருந்து பேஸை மைனஸ் பண்ணணும். ஓகேவா இதுதான் நம்ம கான்செப்ட். இப்போ பேஸ் 20 அதுதான் நம்பர்ஸ் 26 25 5. இப்போ பாருங்கள் இது மைனஸ் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கும் 20 தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 30 எடுத்துக்கலாம் 10 எடுத்துக்கலாம் 40 எடுத்துக்கலாம் 25 எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் 20 எடுத்திருக்கேன். இப்போ 20 எடுத்தாச்சு பேஸ் ஓகேவா. இப்போ நம்பர்லேருந்து பேஸை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் இப்போ நம்பர் இருக்குது. இப்போ டேரெக்டாக பாருங்கள் எல்லாமே 20னால நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பேஸ் பண்ணால் எவ்வளோ 6 + 5 + 1 + 9 + 4 + 8 + 2 ஓகேவா டிவைடட் பை 7. இப்போ இதை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ பேஸ் 20 அது வாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள் இதெல்லாம் டக்குன்னு ஆட் பண்ணணுன்னா இப்படி ஒவ்வொன்றா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எதை டக்குன்னு ஆட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் 9ஐயும் 1 ஆட் பண்ணால் 10 8ஐயும் 2 ஆட் பண்ணால் 20 10 + 10 20 இது எவ்வளோ 31 6 + 5 11 20 + 11 31 + 4 35. அப்போ 35/7 எவ்வளோ 5 5ன்ற வேல்யூ வந்துச்சா. இப்போ நம்ம ஒரு பேஸ் வச்சுருந்தோம்ல அப்போ இந்த பேஸோட அந்த 5ஐ ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். சரி இங்கே எப்பயுமே பாசிட்டிவாக தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சம்மை பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் பேஸ் வேறு வேல்யூ எடுத்தீங்க இப்போ சப்போஸ் 25 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவில் கூட வரும் ஆன்சர்ஸ் நேரங்களில். அப்போ நெகட்டிவ் வர்றப்ப இங்கே -5 அந்த மாதிரி வரும். அப்போ -5 -3 எப்படி வந்துச்சுன்னா பேஸோட மைனஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். இங்கே பாசிட்டிவாக வந்தனால பேஸோட ப்ளஸ் பண்ணிட்டோம். நெகட்டிவாக வந்துச்சுன்னா பேஸோட மைனஸ் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட்.
இது எல்லாமே ஆவரேஜ். இந்த மாதிரி எந்த சம் கேட்டாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 41 இன்டூ, இது என்ன ரூலு? போர்ட் மாஸ் ரூல். டேரெக்டாக நம்ம என்ன ரூலில் யூஸ் பண்ணலாம்? போர்ட் மாஸ் ரூல். இப்போ இங்கே பாருங்கள், 41 இன்டூ ப்ராக்கெட்குள்ளே 36 ஆஃப் 4 டிவைடட் பை இப்படிலாம் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இந்த சின்ன ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணணும். அப்போ 96 இன்டூ ஆஃப் 2வா? அப்போனா என்னது? 96 இன்டூ 2, அதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி அப்படி பண்ணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இப்போ வந்து இதை டிவைடு தானே இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்? 96 ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை இன்டூ, நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேணாம், பண்ணி டிவைட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ டேரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 24 அடித்து கொடுத்தாலும் அதே தான் வரும். அப்போ அடித்தா என்ன வருங்க? 4 டைம்ஸ். எப்படின்னா 4 4s are 16, 1 போச்சுன்னா 8. ஓகேவா? இப்போ எவ்வளோ? 8. இப்போ இங்கே என்ன இருக்குது? இது ஃபுல்லாத்துக்கும் இங்கே 8 இருக்குது. சரி, இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி 36 ஆஃப் 4 அப்படின்னு இருக்கா? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக 36 இன்டூ 4 டிவைடட் பை 8. ஏன்னா எப்படிப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் அப்படியே வச்சு டிவைட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ இப்படி ஏன் இப்படி பண்ணணும்னா ஈஸியாக வந்து அடித்து கொடுத்துடலாம். அதுக்காண்டி இப்போ இங்கே பாருங்கள், 4 டைம்ஸ் அடித்தா 2 டைம்ஸ், இதை அடித்தா 18. சிம்பிளாக இருக்கா? அப்போ இங்கே என்னது கடைசி ஆன்சர்? என்னது? 41 இன்டூ 18. அப்போ இங்கே இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணுறப்ப என்ன ஆச்சு? இது ஃபுல்லானா 18. அப்போ என்னது? 41 இன்டூ 18. இப்போ பாருங்கள், 1 8s are 8ஆ? இப்போ ஆப்ஷனை பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் யூனிட் டிஜிட் 8 இருக்குது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் தான். அப்போ கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும் நம்மளுக்கு. நீங்கள் இதை ஃபுல்லாக உட்காந்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், 8 1s are 8ஆ? அப்போ இங்கே வந்துருச்சு 8ஓட யூனிட் டிஜிட் இது ஒன்று மட்டும்தான். அப்போ டேரெக்டாக 738 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ சப்போஸ் 2 8 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு விஷயமாக மாறும். அப்போ நம்ம இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யூனிட் டிஜிட் வச்சே போட்டுடலாம். இதுக்கு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகும்? கண்டிப்பாக உங்களுக்கு 20 to 30 செகண்ட்ஸ் இதில் வேஸ்ட் ஆகும். அப்போ அதை மிச்சப்படுத்துறதுக்கு தான் நம்ம யூனிட் டிஜிட்டை பார்த்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் 3 people in a proportion is 3:5:7. 6 years ago the sum of ages was 87. Find their present age அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 3 பேரோட ப்ரெசன்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சம் எப்படி இருக்கான்? 87ஆக இருக்கான். சரி, இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? 87 இருக்குது. அப்போ இப்போ அப்படின்றப்ப இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்களா? ஒரு ஆளுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இப்போ அப்படின்னா என்ன பண்ணணும்? +6 பண்ணிக்கணும். 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ப்ளஸ் அப்படின்னா +6 பண்ணணும். அப்போ ஒரு ஆளுக்கு 6 வருஷம் ப்ரெசண்ட்டில் அப்படின்னா 3 பேர்த்துக்கு எத்தனை? 18. ஏன்னா 6 × 3 = 18. இதோட 18 ஆட் பண்ணிக்கணும். 5 1 எவ்வளோ? 105. இதுதான் வந்து என்னது? 3 பேரோட ப்ரெசன்டேஜ், அதாவது சம் ஆஃப் ப்ரெசன்டேஜ். புரிஞ்சுச்சா? இது திருப்பி சொல்லவா? அதாவது the 6 years ago the sum of their age is 87. அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்னது? நம்மளுக்கு இப்போ எவ்வளோன்னு தெரியல, ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு 6 கூட்டிக்க போகிறோம், அவ்வளோதானே? அப்போ ஒரு ஆளுக்கு 6 அப்படின்னா 3 பேர்த்துக்கு எவ்வளோ? 18. அப்போ 18 கூட்டிக்கிறோம். அப்போ இது எவ்வளோ? 105. இந்த percentage ஆஃப் ப்ரொபோர்ஷன் 3:5:7. அப்போ இது மொத்தம் எவ்வளோ ப்ரொபோர்ஷன் வருது? 15. அப்போ இந்த 15 பார்ட் அப்படின்றது தான் 105 அப்படின்றது நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா ப்ரெசன்டேஜோட ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டான். இதுதான் நம்மளுக்கு ப்ரெசன்டேஜ். இப்போ இந்த ப்ரெசன்டேஜ் ஓவராலோட ப்ரெசன்டேஜ் கேட்குறானா? சரி, இப்போ 15 பண்ணால் ஒரு பார்ட் எவ்வளோ? எத்தனை டைம்ஸு? 7 டைம்ஸா? 15 7s are 105. ஓகே, இப்போ 7 தெரிஞ்சிருச்சு. இப்போ 3:5:7. அப்போ என்னது? 3 × 7 = 5 × 7 = 7 × 7. அப்போ என்ன வருவீங்க? 21 35 49. ஆன்சர் என்னது? 21 years 35 years 49 years. இதில் எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இல்லையே. ஃபஸ்ட்டு 6 years ago அவங்களோட ஏஜ் 87 சொல்லிட்டாங்க. அப்போ ப்ரெசென்ட்டில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றப்ப இப்போ அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? 6 வருஷத்தை ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஆளுக்கு 6 அப்படின்றப்ப 3 பேர்த்துக்கு எத்தனை? 18. அந்த 18 ஆட் பண்ணினா நம்மளுக்கு சம் கிடச்சிருச்சு. அந்த சம்மோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மொத்தம் 15 ரேஷியோ தான் 105னா ஒரு பார்ட் எவ்வளோ? 7.
அப்போ 3:5:7னா அப்போ அந்த பார்ட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம் தான். இதுவும் அதே மாதிரி தான். போர்ட் மாஸ் ரூல் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடணுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருவாங்க, 880 ப்ளஸ் டிவைடட் பை 4 இருக்கா, அப்போ இது டிவைடட் பை 4. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ராக்கெட் எதுவும் இல்லை. அந்த இப்போ போர்ட் மாஸில் என்ன வரும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் பண்ணோம், அப்புறம் ஆஃப், அப்புறம் டிவிஷன், அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். அதனால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிட்டோம். இன்ட்டு 84 மைனஸ் 26. ஓகேவா? இப்போ 7 டேபிளாக அடித்தா 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் 2 அடித்தா 6 டைம்ஸ். அப்போ எவ்வளோ, 880 ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ, 246 மைனஸ் 26. அப்போ 880 ப்ளஸ் 246 மைனஸ் 26 எவ்வளோ, 220 ஈக்குவல் டு எவ்வளோ, 0 0 1 1100. ஓகேவா? சரி, இந்த சம் பாருங்கள். 7200 is divided among P, Q and R in the ratio 1/2, 4, 3/2 respectively. What is the share of R அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆரோட ஷேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரேஷியோ எப்படி இருக்குது, 1/2, 4, 3/2 இருக்குது. இப்போ இது எப்படி பண்ணலாம், இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கீழே எல்லாமே 2 இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே மட்டும் 2 இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் கீழே பண்ணால் என்ன பண்ணணும், மேலேயும் பண்ணணும். எப்பயுமே ஒரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம என்ன நம்பர் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ 5ன்ற நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 5ன்ற நம்பர் இருக்குது. இந்த நம்பர் எப்படியெல்லாம் எழுதலாம், வேறு எப்படிலாம் எழுதலாம், நிறைய மெத்தடில் எழுதலாம்ல. எப்படின்னா 10/2, 20/4, 50/10. இப்போ இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே 5 தானே குறிக்குது. அப்போ ஒரு நம்பரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த நம்ம எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். அந்த சம்முக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பை 2 பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பை 2 பண்ணணும், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன வரும், 1/2, இப்போ 4 அப்படின்றதுனா இன்ட்டு 2 டிவைடட் பை 2, 3/2. ஓகேவா? இப்போ இந்த மல்டிப்ளை 2வும் டிவைட் பை 2 பண்ணாலும் இந்த நம்பர் ஏதாச்சும் மாற்றம் இருக்கா, ஒன்றும் இல்லை. ஏன்னா 2 இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 4 அப்படியே தான் இருக்குது. அப்போ என்ன வரும், 1/2, 8/2, 3/2. இப்போ இந்த 2எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னு வைங்க. ரேஷியோ எவ்வளோ, 1:8:3. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 3 ரேஷியோ தான் 7200. அப்போ 3ஐயும் கூட்டினா எவ்வளோ, 8, 11, 12. அப்போ இந்த 12 பார்ட் அப்படின்றது தான் 7200 அப்படின்னா ஆரோட ஷேர் எவ்வளோ, இது என்னது P, இது Q, இது R. ஆரோட ஷேர் என்ன, 3 பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 12 டைம்ஸ் அடித்தா 600, 6 3s are 18. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 1800. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல. எந்த நம்பரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். இது சிம்பிளிஃபிகேஷன், நிறையா சம்ஸ்லாம் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டாலாம் வருதுல்ல. அப்போ அந்த வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதுறோம், இப்போ டேன் தீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ் எழுதுன்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதுறோம், சைன் பை காஸ், அந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன கொஸ்டின், ரோஹித் பைஸ் அண்ட் ஓல்டு பேட் ஃபார் 2320 and spends 180 on its repairing. If he sells it for 2400, what is the loss percentage? இப்போ லாஸ் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பர்சன்டேஜ் மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, அவன் ஏதோ ஒரு பேட் வாங்கியிருக்கான், ஓல்டு பழைய பேட். எவ்வளோக்கு வாங்கியிருக்கான், 2320 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். வாங்கி என்ன பண்ணுறான், இன்னும் 180 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறான். இப்போ வாங்கினதை என்ன பண்ணுறான், செலவு பண்ணுறான். எவ்வளோ செலவு பண்ணுறான், 180 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறான். அப்போனா எவ்வளோ அந்த பேட்டு, 2500 ரூபா. இப்போ இந்த 2500 ரூபான்றது தான் என்னது, காஸ்ட் ப்ரைஸ், அவன் பேட்டுக்கு வச்சுருக்க காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் இட் செல்ஸ் ஃபார் 2400. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 2400. அப்போ அவன் என்ன பண்ணுறான், 2500 ரூபாய்க்கு அவன் வச்சிருந்த பேட்டை 2400 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குதுல, 100 ரூபா அவனுக்கு லாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு என்னது இப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது, லாஸ் பை சிபி இன்ட்டு 100.
எப்பயுமே பேஸ் அப்படின்றது ப்ராஃபிட்டுக்கும் சரி லாஸுக்கும் சரி காஸ்ட் ப்ரைஸ் தான். காஸ்ட் ப்ரைஸை பேஸாக வச்சு தான் நம்ம லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் எவ்வளோ உனக்கு 100 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 2500 இன்ட்டு 100% ஈக்குவல் டு எவ்வளோ? இப்போ 0 0 0 0 இங்கே அடித்தோன்னா 4 டைம்ஸ், இப்போ 4% லாஸ். 4% லாஸ். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எப்பயுமே நம்மளுக்கு 100%. இப்போ வந்து இதெல்லாம் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணது. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 100%. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காஸ்ட் ப்ரைஸ் 100%. இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் 100%. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு பர்சன்டேஜ் ரேஷியோ அது ரெண்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டோம்னா எல்லா சம்ஸுமே எல்லா டாப்பிக்லேயுமே அது வரும். அதுதான் பேஸ் நம்மளுக்கு. அதை வச்சு எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள், ஒரு முக்கியமான சம்மு, முக்கியமான கான்செப்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன பிரின்சிபல் அட் a certain rate of interest for 2 years is 12,800 and 14,400 respectively. What is the principal அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கு வந்து இந்த கொஸ்டின் எப்படின்னா ட்ரீ மெத்தட்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரீ மெத்தடில் போடலாம். ட்ரீ மெத்தட் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல பார்க்குறவங்களுக்கு. நான் சும்மா ஒரு பேசிக்காக ஒரு எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். அதை அப்படியே பேஸ் பண்ணி தான் இந்த சம் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விட்டுருங்க, நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போ பிரின்சிபல் அப்படின்றது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் தான் சம்முக்கு போக போகிறோம். பிரின்சிபல் ஒரு 1000 ரூபான்னு வச்சுப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எத்தனை? 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years அப்படின்னு. இப்போ வந்து நானாக உங்களுக்கு வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. இப்போ பிரின்சிபலாக 1000, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது 10%. அப்போ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ வரும்? 10% இதில் கூடுச்சுன்னா 100 ரூபா. அப்போ இங்கே என்னது? 1100 ரூபா. இதுதான் ஃபஸ்ட் இயரோட அமௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் வந்து 100 ரூபா. இது வந்து ஃபஸ்ட் இயரோட அமௌண்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன டிஃப்ரென்ஸு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து செகண்ட் இயரோட அமௌண்ட்டு தான் அடுத்த வருஷத்துக்கான பிரின்சிபல். ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி இல்லை, எல்லா வருஷத்துக்குமே ஒரே பிரின்சிபல் தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் இயர் ஒரு பிரின்சிபல் இருக்கும், ரெண்டாவது இயர் வேறு பிரின்சிபல் இருக்கும். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கூடுதா, அந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டு தான் செகண்ட் இயருக்கான பிரின்சிபல். அப்போ இதுலேருந்து தான் இப்போ இதுலேருந்து 10% பார்த்தோன்னா எவ்வளோ வரும்? இதுலேருந்து 10% பர்சன்டேஜ் ஒன்று தான், ஆனால் இந்த வேல்யூ மாறும். அப்போ இதுலேருந்து பர்சன்டேஜ் 10% எவ்வளோ? 110. அப்போ இதை கூட்டினா 1210. இப்போ இங்கே பாருங்கள், பிரின்சிபல் இதுதான் மொத்தம் 2 வருஷத்துக்கான அமௌண்ட். அப்போ மொத்தம் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 210. ஓகே தானே? இதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ இதே இது வச்சுக்கோமே, இப்போ இதே பிரின்சிபல் வச்சுக்கோம். பிரின்சிபல் 1000, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இது வந்து பர்சன்டேஜ்லேயே போட்டுடலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 2 வருஷத்துக்கு எத்தனை? 20%. ஓகேவா? அப்போ பிரின்சிபல்ன்றது நம்மளுக்கு என்ன சொன்னேன், எப்பயுமே 100%. 100% தான் 1000 அப்படின்னா பர்சன்டேஜ் எவ்வளோ? சிம்பிள் எவ்வளோ? 200. இப்போ பிரின்சிபலு சேம் பிரின்சிபல், எஸ்ஐ 10, காம்பவுண்டர்ஸ் 10, நம்பர் ஆஃப் இயர்ஸ் சேம். இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளுக்கு? இப்போ சிம்பிள்ன்றது காம்பவுண்ட்ஸ்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 10 ரூபா டிஃப்ரென்ஸ். எது நம்மளுக்கு பெனிஃபிட்டு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதே தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இதை எப்படி நான் ட்ரீ மெத்தடில் போடுறேன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பிரின்சிபல் 1000மா? ஓகே, 1000 ரூபா இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இதுதான் பிரின்சிபல். இப்போ இதுலேருந்து 10% அப்படின்னு போட்டோன்னா இங்கே எவ்வளோ? 100 ரூபா. ஓகேவா? இதுதான் ட்ரீ மெத்தடில் சொல்கிறேன் எப்படி போடுறதுன்னு. இப்போ அதே மாதிரி இதுலேருந்து 10%, இது செகண்ட் இயருக்கானது, இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட். இது ஒரு 10%, எவ்வளோ? 100 ரூபா. இப்போ செகண்ட் இயரில் இங்கே ஒரு பர்சன்டேஜ் வரும். இது என்ன? இதுலேருந்து 10% பார்க்கணும். இப்போ எவ்வளோ? 10 ரூபா. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ என்னன்னா இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டு தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இந்த பார்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கல மொத்தம் இதுதான்
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னோன்னா இப்போ எவ்வளோ? 200 இருக்கா? இது மொத்தமாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொன்னோன்னா எவ்வளோ? 210. ஓகேவா? சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 200, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 210. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன சொன்னேன்? 10. அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எது? இந்த 10. அப்போ இது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ் தான் இந்த 10. ஓகேவா? இப்போ இதே மெத்தடை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சம்மில் அப்ளை பண்ண போகிறோம். எங்கே அப்ளை பண்ணலாம்? சரி, இப்போ நான் வந்து இதை எரேஸ் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த மெத்தடு தான் நம்ம இப்போ வந்து இதே மெத்தடை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். நம்மளுக்கு அப்போயே சொன்னது பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் 2 இயர்ஸா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 12,800. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ? இதை டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 6,400. அப்போ இதுதான் 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னது? ஃபஸ்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஏன்னா 1 இயருக்கு 1,400 தானே. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் 6,400, இதுவும் 6,400. ஓகேவா? இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுதான் பேஸ் ட்ரீ மெத்தடுக்கு சிம்பிள் நம்பர்ஸ் வச்சு சொல்கிறேன். இது கொஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்க சம்ம வச்சு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், 1 இயர் 2 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 12,800. 2 இயர்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 14,400. இப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? பணம் எவ்வளோ? 14,000க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 0, 0, 6, 1, 1,600. இப்போ நான் இங்கே என்ன சொன்னேன்? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது மொத்தம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இது டிஃப்ரென்ஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1,600. இப்போ பாருங்கள், இது அப்படியே ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12,800. 12,800 இருக்கா? இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மொத்தம் எவ்வளோ? 14,400. அப்போ இது மொத்தமாக கூட்டினா 14,400 இருக்கா? இது எவ்வளோ? 12,800. இதை கூட்டினா 0, 4, 1, 3, 14,400 இருக்குது. ஓகே. இப்போ இதுலேருந்து இது 10%, இதுலேருந்து 10% தானே சொன்னோம். இப்போ அதே மாதிரி இதுலேருந்து இது எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? X% நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ என்னது? 6400 இன்ட்டு X% தான் 1,600. அப்போ என்ன பண்ணோம்? எக்ஸோட வேல்யூ என்னது? இப்போ இங்கே 6x/100 ஈக்குவல் டு 1,600. இப்போ 0, 0 கேன்சல், இங்கே 0, 0 படிச்சு கொடுத்தா என்ன வரும்? 4. அப்போ x ஈக்குவல் டு 100/4 ஈக்குவல் டு 25%. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 25%. அப்போ இதில் 25% தான் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அவ்வளோதான், சம்மை முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து என்ன பர்சன்டேஜ் வந்துச்சோ அதானே இங்கேருந்து இங்கே இருக்க போகுது. அப்போ என்னது? 25% தான் 6,400னா 100% எவ்வளோ? ஏன்னா பிரின்சிபல் எப்பயுமே 100%. இப்போ 25க்கும் 100க்கு என்ன பண்ணும்? இன்ட்டு 4 பண்ணால் போதுமா? அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 4 பண்ணால் இந்த 100% கிடச்சிடுமா? 0, 0, 6, 1, 24, 25 எவ்வளோ வந்திருக்கு? 25,600. இதுதான் ஆன்சர். இதை வந்து இவ்வளோ பெருசாக போடணுமா கேட்டால், இந்த கான்செப்ட் ட்ரீ கான்செப்ட் தெரிஞ்சிங்கன்னா வித்தின் 20 seconds to 25 secondsல இதை போட்டுடலாம். உங்களுக்கு இது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி இதெல்லாம் பார்த்தேன். இப்போ இதெல்லாம் பார்த்தாலே தெரியுதுல்ல, இது 1/4 தான் இந்த வேல்யூ அப்படின்னு. அப்போ 1/4னா என்னது? 25%. டேரெக்டாக போட்டுடலாம். இது பேசிக் தெரியாதவங்களுக்கு எப்படி இதை போடணும் அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு ஃபுல்லாக எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். டைம் அண்ட் வரும். இப்போ x1, x2, x3 can do your work in 90 days, 45 days, 67.5 days respectively. All three of them began the work together, but x2 left 13.5 days before the completion of the work. How many days was work completed? அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க?
x1 x2 x3 3 பேரும் ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்களாம் 90 45 67.5 நாளில் முடிக்கிறாங்க. எல்லாரும் என்ன ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த x2 மட்டும் என்ன பண்ணுறாரு ஒர்க் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அவர் கிளம்பிடுறாரு. யார் x2. அப்போ அந்த ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஈக்குவேஷன் பட்டி போட்டால் கொஞ்சம் பெருசாக வரும். இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் மாடல் மாதிரி தான் 20th கொஸ்டின் ஒன்று இருக்கும். நான் 20th கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். இந்த மாடல் நல்லா பார்த்துட்டீங்கன்னு அதே தான் சேம் கொஸ்டின். இப்போ இந்த மாடல் பார்த்துட்டு 20th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், x1 x2 x3 இப்போ 3 பேர் என்ன 90 days 45 days 67.5 days. ஓகேவா, இதுதான் என்னது டேஸ். இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் அதுதான் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும் 270 வரும். எல்சிஎம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய நம்பர் நார்மல் எல் டிவிஷனில் எடுத்தாலும் வரும். இல்லை ஈஸியாக எப்படி எடுக்கணும்னா இதில் இருக்குது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எது பெரிய நம்பரோட அதோட மல்டிப்புளில் மற்ற 2 நம்பரும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அதுதான் எல்சிஎம் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் 90 எடுத்துட்டோமா, 90யோட மல்டிப்புளில் தான் 45 67.5 இருக்கா, இல்லை, அப்போ அதை எடுக்க முடியாது. அப்போ அடுத்த நம்பர் என்ன 90யோட மல்டிப்புள் என்னது இன்ட்டு 2 180. 180ல் 45 வரும், இது வருமா வராது. அப்போ அடுத்த மல்டிபிள் 270. அப்போ 270னா இங்கே எத்தனை டைம்ஸு 3 டைம்ஸ். இது எவ்வளோ 45 × 6 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ் 4 டைம்ஸ். ஓகேவா, அப்போ என்னது 90 × 3நாலும் 270 தான், 45 × 6நாலும் 270 தான், 67.5 × 4நாலும் 270 தான். ஓகேவா, சரி ஓகே. இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் ஆஃப் த பிகின் டுகெதர், எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்களாம். அப்போ ஆரம்பிக்கிறப்ப x2 left 3.5 days பிஃபோர் த கம்ப்ளீட். அதாவது 13 நாள் முன்னாடியே யார் போயிடுறா x2 கிளம்பிடுறாரு. இப்போ நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன், 13 நாள் முன்னாடியே போயிட்டார்ல. இப்போ ஒருவேளை அவர் 13 நாள் ஒர்க் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், டோட்டல் ஒர்க்கில் அந்த ஒர்க்கு கூடி இருக்கும். ஓகேவா, அப்போ இது என்னது, இதெல்லாம் ஒர்க் பர் டே எஃபிஷியன்சி, அவங்களோட ஒரு நாள் வேலை. இப்போ இவர் தான் x2வோட ஒரு நாள் வேலை எவ்வளோ 6. அப்போ அவர் 13 நாள் வேலை பார்த்துருந்தா எத்தனை வேலை பார்த்துருந்துருப்பார் 13.5 × 6. அப்படின்னா எவ்வளோ வரும் 81 வேலை அவர் பார்த்துருப்பார். ஒருவேளை அவர் போகலை 13 நாளைக்கு முன்னாடி போயிட்டார், ஒருவேளை போகலை அப்படின்னா 81 வேலை பார்த்துருப்பார். இப்போ நான் என்ன பார்த்தேன், இந்த டோட்டல் ஒர்க்கில் 81 வேலையை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கலாமா, சரி ஓகே. இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்து என்னது, ஹவு மெனி டேஸ் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட். இப்போ மொத்த வேலையும் எவ்வளோ, இப்போ மொத்த வேலை எவ்வளோ ஆயிடுச்சு 270 இருந்தது. ஒருவேளை அவர் போகாமல் இருந்திருந்தால் 351 இருக்கும். அப்போ மொத்த வேலை எவ்வளோ 351. 3 பேர் சேர்ந்துனா எத்தனை 6 + 4 + 3 எவ்வளோ 351 ÷ 13. இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா என்ன வரும் நம்மளுக்கு 27 days. எப்படின்னா 13 2s எவ்வளோ 26, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 9 இருக்கா. அப்போ 13 7s 9s 13 7s இங்கே பாருங்கள், இதை ரெண்டு அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 26. அப்போ எத்தனை 2 டைம்ஸ் 26, ரிமைனிங் எவ்வளோ 9. அப்போ இங்கே 91 இருக்கும். அப்போ 13 × 7 91, அதனால தான் 27 days. 13 tables அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 27 days. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா 20th சம் இதே கான்செப்ட் தான். அதை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். புரிஞ்சிருச்சுல, திருப்பி சொல்ல வேணாம். இந்த சம்மு x1 x2 x3 இருக்குது. அவங்களோட ஒர்க்கிங் டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா எவ்வளோ வரும் 270. அப்போ இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி. இவன் வந்து x1 வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை, x2 வந்து 6 வேலை பார்ப்பாரு, x3 வந்து 4 வேலை பார்க்குறாரு.
இப்போ என்ன சொல்கிறாங்க, x2 வந்து 13 நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஒருவேளை அவர் 13 நாள் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா எவ்வளோ வேலை எக்ஸ்ட்ரா பார்த்துருப்பாரு? 81 வேலை பார்த்துருப்பாரு. 81 வேலை டோட்டல் ஒர்க்கில் ஆட் ஆகிடுச்சுன்னா நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 351. அப்போ அந்த மொத்த வேலையும் இப்போ 3 பேர் சேர்ந்து பார்த்தாங்கன்னா எத்தனை நாளாக பார்த்துருப்பாங்க? இது இப்படி போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம பிஃபோர் கம்ப்ளீஷன் அப்படின்னால எக்ஸ் போட்டு மைனஸ் போட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாட் இஸ் த ரிமைண்டர் வென் 35/29 இஸ் டிவைடட் பை 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10ஓட டிவிசபிள் என்ன இருக்கும்? 30 இருக்குமா? 30 10 டிவிசபிள் பண்ணால் ரிமைண்டர் எவ்வளோ? 0. இது எல்லாமே ரிமைண்டர் பேஸ் பண்ணியது. இப்போ வந்து இந்த 35 எப்படி பிரிக்கலாம்? அதாவது 10ஆல் டிவிசபிள் ஆகிற மாதிரி எப்படி பிரிக்கலாம்? 30 + 5 அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ ஹோல் பவர் 29 டிவைடட் பை 10. இப்போ இதுக்கான ரிமைண்டர் எவ்வளோ? 10 30 டிவைடட் பை 10, கோஷன்ட் வந்து 3, ஆனால் ரிமைண்டரு 0. இப்போ ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 0. அதே மாதிரி 10ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணோன்னா அதோட 5ஓட பவரில் எத்தனை பவர் வந்தாலும் 5 தான் வரப்போகுது ரிமைண்டர். அப்போ எவ்வளோ ஆன்சர்? ரிமைண்டர் வந்து 5. புரிஞ்சில்ல இந்த கான்செப்ட்டு? அதாவது இது 0 ஆயிடுச்சு. 5/1 எவ்வளோ? 5. 5/2 25. யூனிட் டிஜிட் எவ்வளோ? 5. 5/3 125. 120 டிவைட்ஸ் பண்ணாலும் ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 5 வரும். அதுதான் கான்செப்ட். ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2.3 பார் ப்ளஸ் 4.3 பார்? இப்போ இந்த 0.3 பார் அப்படின்னு போட்டிருக்காங்களா, அதெல்லாம் என்ன பண்ணணும்? 0.3 பார் அப்படின்னா 3/9 அப்படின்னு அர்த்தம். இப்போ இது அப்படியே இதை வந்து டேரெக்டாகவே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2.3 பார் டிவைடட் பை ப்ளஸ் 4.3 பாரா? பார் 3 பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 பார் அப்படின்னா 3 3 3 3 போயிட்டே இருக்கு. இப்போ இங்கே என்ன இருக்குது? 0.3 பார் அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 + 0.3 பார் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது எப்படி போயிட்டுருக்கு? 0.333னா 0.333 அப்படின்னு போயிட்டே இருக்கும்ல. அப்போ இதை ஒரே 3 நிப்பாட்டுறது தான் இந்த பார். 333 555 666 போயிட்டு இருந்தால் அந்த நம்பரை போட்டு பார் போட்டுடணும், அவ்வளோதான். இதை எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதலாம் அப்படின்னா, இதை வந்து 3/9 அப்படின்னு என்ன பார் போட்டிருக்கோமோ அத்தனை கீழே 9 போட்டுக்கணும். அந்த நம்பரை அப்படியே போட்டுக்கணும். இதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை டேரெக்டாக ஆட் பண்ணால் என்ன வரும்? இங்கே என்ன பாருங்கள், இப்போ 0.3 ஏன் டேரெக்டாக இங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்னா, பார் போட்டால் 333 வரும், இங்கே 333 வரும். அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? 66666 வரும். அப்போ 6 பார் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். இங்கே எவ்வளோ? 6. அப்போ இது எப்படி எழுதலாம்? 6 + 0.6 பார் அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாமா? ஓகேவா? அப்போ 6 + 0.6 பார்னால் என்ன சொன்னேன்? 6/9. ஏன்னா என்ன நம்பரோ அதோட டிவைட் பை 9 போட்டுறணும். இப்போ இதை அடித்தா என்ன வரும்? 2 3. இப்போ என்ன வரும்? 6 + 2/3 ஈக்குவல் டு எவ்வளோ? 18 + 2 20/3. ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 20/3. சரி, இந்த சம் பாருங்கள். இஃப் rupees 70,000 is distributed among A, B and C such that A/B is 2/3, B/C is 4/5. ஓகே, அது 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்களா. அப்போ A/B எவ்வளோ? 2 3, B/C 4 5. அப்போ இது என்ன பண்ணும்? இங்கே 4, இங்கே 3. இப்போ என்ன ஒரு 8 12 15. இதுதான் அதற்கான ரேஷியோ. சரி, இதை இப்படி தான் போடணுமா? இப்போ இது சின்ன நம்பர்னால பரவாயில்ல, கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பரு இல்லை வேறு மாதிரி ரேஷியோ மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இது இப்படி தான் போடணும். பட் எப்படி ஈஸியாக வேறு எப்படி ஈஸியாக போடலாம்? என்ன கான்செப்ட் ஆக்சுவலாக அப்படின்னாப்பா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பி இருக்கா, இங்கேயும் பி இருக்குது. இப்போ இதை கனெக்டிங் பாயிண்ட் இதுக்கான கனெக்டிங் பாயிண்ட் எது? அந்த பீன்ற நம்பரு. ஓகேவா? இப்போ இந்த பி இருக்குது, இங்கே வேறு நம்பர் இருக்குது, இங்கே வேறு நம்பர் இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த பி தான். அப்போ என்ன பண்ணணும்? இந்த பியும் ஈக்குவல் இருந்துச்சுன்னு வைங்க, ரெண்டுமே கனெக்ட் பண்ணிடலாமா? ஓகேவா? அது என்ன புரியுதா? இந்த நம்பரும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த நம்பரை என்ன, இது ரெண்டுக்கான எல்சிஎம் என்னது? 12. 3 4க்கான எல்சிஎம் 12. அப்போ இங்கே என்ன பண்ணால் 12 வரும்?
இன்ட்டு 4 பண்ணால் 12 வந்துடுமா மொத்தத்துக்கு. அப்போனா 8:12. இங்கே என்ன பண்ணால் 12 வரும், இன்ட்டு 3 பண்ணால் வருமா, அப்போ எவ்வளோ 12:15. இப்போ பாருங்கள் பி ரெண்டுமே 12 ஆயிடுச்சு. இப்போ இதோட கனெக்டிங் பாயிண்ட்டு பி. அப்போ எவ்வளோ A:B:C எவ்வளோ 8:12:15. இதே ஆன்சர் தான் இங்கேயே வந்துச்சு. இதை நீங்கள் ஸ்டெப் போட்டு இதை பிரித்து எழுதி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தோன்னே சில நேரங்களில் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துடும். இப்படி போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக இப்படியே நீங்கள் போட்டுடலாம். சரி ஓகே. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஏபிசியோட மொத்தம் கொடுத்துட்டாங்க. இப்போ எவ்வளோ இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோ 30, 12 + 8 20, 20 + 15 35. அப்போ எவ்வளோ இந்த 35 பாயிண்ட் அப்படின்றதான் பார்ட்ஸ் அப்படின்றதான் 70,000. ஷேர் ஆஃப் ஏவோட ஷேர்னா 8 பாட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதையும் அடிச்சு கொடுத்தோன்னா 2000 2000 × 8 16,000. ஈஸியாக போடலாம். இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இதில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த சம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 0.000081? ஓகே, இப்போ ரூட்டில் இருக்கா, ரூட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 6 நம்பர் இருக்குது. நான் 1 2 3 4 5 6. அப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் 3 நம்பர் தான் இருக்கும். ஏன்னா ரூட்டில் ஸ்கொயர் ரூட்னால அதில் பாதி தான் இருக்கும். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 நம்பர் இருக்குது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும், 3 நம்பர் தான் இருக்கணும். சரி, இப்போ பாயிண்ட்டுக்குள்ள ரூட்டுக்குள்ளே 6 நம்பர் இருக்குது. அப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறப்ப 3 நம்பர் தான், ஏன்னா பாதி தானே. அப்போ 3 நம்பர் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் தான். ஏன்னா 6 நம்பர் உள்ளே இருக்குது, ரூட்டில் இருக்குது. வெளியே எடுக்கிறப்ப பாயிண்ட் 3 நம்பர் தான். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 81 இருக்குது ரூட்டில் கடைசியில். அப்போ 81ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 9. அப்போ 3 நம்பரில் கடைசி நம்பர் 9னா மீதி நம்பர் என்னது 2 0 0.009. இதுதான் ஆன்சர். ஓகேவா, இதில் எந்த குழப்பமும் இல்லையே. இப்போ ஒருவேளை 4 நம்பர் இருந்துச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருந்துச்சுன்னா வெளியே வரப்போ எப்படி இருக்கும், 2 நம்பரில் இருக்கும். 2 நம்பர் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னா 1 நம்பர் இருக்கும். சரி, இப்போ 3 நம்பர் இருக்குது அப்படின்னா அப்படிலாம் வராது, இப்படி தான் வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இப்படி தான் வரும். சரி, வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் TUV is 42 kg. The average weight of T and U is 40. The average weight of U and V is 36. What is the average weight? What is the weight of U? U ஓட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது TUV ஓட ஆவரேஜ் வெயிட்னா என்ன, T + U + V. இவங்க 3 பேரோட ஆவரேஜ் வெயிட் வந்து 42 தான். இப்போ அவங்க 3 பேரோட ஆவரேஜ் வெயிட் வந்து 42னா அவங்க 3 பேரோட டோட்டல் வெயிட் என்னது, T + U + V = 42 × 3 எவ்வளோ, 42 × 3 எவ்வளோ 126. இப்போ இந்த 126 தான் இவங்க 3 பேரோட டோட்டல் வெயிட். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக டோட்டல் வெயிட்டே பார்த்துருவோம். இஃப் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் T and U is 40 அப்படின்னா டோட்டல் வெயிட் எவ்வளோ, T + ஓட டோட்டல் வெயிட் எவ்வளோ 80. ஏன்னா அவங்க 2 பேரோட ஆவரேஜ் தான் 40 அப்படின்னா 2 பேரோட டோட்டலு 80. அதே மாதிரி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் U + V யோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ 36. அப்போ டோட்டல் வெயிட் எவ்வளோ 72. ஓகே, இப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. இதை வச்சு என்ன கேட்குறாங்க, U என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதை வந்து எப்படி வேணாலும் ஈக்குவேஷனில் மாற்றி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது 2 சால்வ் பண்ணி இதை மாற்றி போடலாம். நம்ம இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சரி ஓகே, இப்போ U + V = 72 இருக்கா, இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா U + Vக்கு பதிலாக. அப்படின்னா என்ன வரும், T + 72 = 126. இது புரிஞ்சிச்சுல எப்படின்னு. U + V = 72 இருக்குது, T + U + V = 126 இருக்குது. அப்போ இந்த U + Vக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ பண்ணுறோம், 72 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ T = எவ்வளோ 126 - 72 போட்டால் எவ்வளோ வரும், Tயோட வேல்யூ 54. அவ்வளோ. இப்போ நம்மளுக்கு என்ன Tயோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்போ Uவோட வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ என்னது இதில் போட்டோம்லாமா. அப்போ 54 + U = 80 அப்படின்னா Uவோட வேல்யூ எவ்வளோ 80 - 54
equal to 26. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஈஸியாக இருக்கா? இல்லாட்டி இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணியோ இல்லை இதில் மைனஸ் பண்ணியோ போடலாம். எப்படினாலும் 2-3 மெத்தடில் போடலாம். இது கொஞ்சம் காம்பேக்டாக ஈஸியான மெத்தட் மாதிரி இருக்கும். ஓகே, வாட் இஸ் த HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 2 power 3 இன்ட்டு HCF ஆஃப் என்னவா 2 power 3 இன்ட்டு 3 power 5 2 power 4 இன்ட்டு 3 power 6. இதோட HCF என்னன்னு கேட்குறாங்க. HCFனா என்னது? இப்போ 2 நம்பர் இருக்குது, இதுலேயும் என்ன காமனாக இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். இப்போ இங்கே 5 இருக்குதுன்னு வச்சுக்கோ, இன்ட்டு 5 அப்படின்னு இருக்குன்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே இன்ட்டு 5 இருக்குது அப்படின்னா அங்கே HCFயில் எழுதணும்னா எழுதக்கூடாது. ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். இதுதான் பேஸ் எடுத்து எழுதணும். 2 into 3 இதுதானே. இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஓகே, எழுதியாச்சு. இப்போ HCF அப்படின்னு கேட்டால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா பவர், எதை பவர் கம்மியாக இருக்கோ அந்த பவர் தான் எழுதணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ 2 power 3 இருக்குது, 2 power 4 இருக்குது. எது கம்மியாக இருக்குது? 2 power 3 தான் நம்மளுக்கு சிறுசு. அதே மாதிரி 3 power 5 3 power 6 இருக்குது. எது கம்மியாக நம்மளுக்கு? 3 power 5. இதுதான் நம்மளுக்கு கம்மியாக. இதுதான் HCF கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் இந்த மாதிரி. ஓகேவா? என்ன பேஸ் வேல்யூவை ரெண்டுக்கு காமனாக இருக்கிறத போட்டுட்டு லோயஸ்ட் பவர் என்னவோ அதை எழுதிக்கணும். ஓகே, இந்த சம் பாருங்கள். எஸ் அலோன் கேன் டூ ஏ ஒர்க் இன் 16 days. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டேரெக்டாக அப்படி எழுதிடுவோம். S1 அப்படின்றது 16 days. S2 கேன் அலோன் டூ ஏ ஒர்க் இன் 80 days. வித் த ஹெல்ப் ஆஃப் S3 தே ஃபினிஷ் த ஒர்க் இன் 6 days. அப்போ யார்? S3யோட உதவினால். அப்போ S3 மட்டும் போடணுமா அப்படின்னா கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? வித் த ஹெல்ப் ஆஃப் S3 அப்படின்னா ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க, அவங்களோட சேர்த்து S3. அப்போ S3 + S1 + S2 இவங்க 3 பேரும் சேர்ந்து S1 S2ஓட சேர்த்து வித் த ஹெல்ப் ஆஃப் S3 தே ஒர்க் கம்ப்ளீட் இன் 6 days அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் என்னது? இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 240 வரும். இந்த 240 தான் டோட்டல் ஒர்க். 240னா இங்கே என்ன வரும்? 15 டைம்ஸ் வரும். இங்கே 3 டைம்ஸ் வரும். இங்கே 40 டைம்ஸ் வரும். ஓகேவா? How many days S3 alone can do the same work? ஓகே, இப்போ வந்து S1 வந்து 15 தெரிஞ்சிருச்சு, S2 வந்து 3 தெரிஞ்சிருச்சு, 3 பேரும் சேர்ந்து 40 தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன தெரியும்? S3 கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இங்கே பாருங்கள், S1 S2 S3 3 பேர் சேர்ந்து அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? ஒர்க் பர் டே 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 40 வேலை பார்க்குறாங்களாம். அதில் S1 மட்டும் 15 வேலை பார்க்குறாரு, S2 மட்டும் 3 வேலை பார்க்குறாங்க. S3 நம்மளுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறான்னு தெரியாது. அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அவர் மொத்த வேலையும் எத்தனை நாளில் பார்ப்பார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ S3 = எவ்வளோ? 40 - 18. அப்போ S3 = எவ்வளோ? 22. 22ன்றது என்னது? ஒர்க் பர் டே. அவரோட எஃபிஷியன்சி, அவரோட வேலை எவ்வளோ நாள் பார்ப்பார்? ஒரு நாளைக்கு 22 வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? இன் ஹவு மெனி டேஸ் S3 அலோன் கேன் டூ த சேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்களா? இப்போ மொத்த ஒர்க் எவ்வளோ? 240. S3யோட ஒரு நாள் வேலை எவ்வளோ? 22. இது 2 அடிச்சு கொடுத்தோன்னா நம்மளுக்கு எத்தனை வேலை முடிப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அடித்தா எவ்வளோ வரும்? 120 / 11 days. ஓகேவா? அப்போ என்ன 120 / 11 days. அதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ 20th கொஸ்டின் பாருங்கள். Z1 Z2 Z3 கேன் டூ a work in 100 days 50 days and 75 days. All 3 of them began the work together, but Z2 left 15 days before the completion of their how many days work completed. அதாவது என்ன சொல்கிறாங்க? Z1 Z2 Z3 3 பேர் இருக்காங்க. 3 பேர் வந்து அவங்களோட டேஸ் கொடுத்துறாங்க. 100 daysல அவர் அந்த வேலையை முடிப்பார். இவர் வந்து 50 daysல முடிப்பார். Z3 வந்து 75 daysல முடிப்பார். இப்போ என்னன்னா Z2 வந்து என்னது 15 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிடுறார். அவர் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். அதாவது வேலை முடிகிறதுக்கு எப்போ வேலை முடியும் நம்மளுக்கு தெரியாது. வேலை முடிகிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே அவர் கிளம்புறாரு. ஓகேவா? அப்போ இந்த வேலை எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி எக்ஸாம் முன்னாடி பார்த்தோமா? சேம் கான்செப்ட், சேம்
எல்லாமே சேம் தான், நம்பர்ஸ் மட்டும் மாறி இருக்குன்னு வச்சுக்கோவேன். அப்போ அந்த சம் எப்படி பார்த்தோமோ அதே மாடல் தான் இந்த சம்மும். இந்த சம் வந்து ஹோம்ஒர்க் சம்மு. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.